வணக்கம். இது குறளின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். இக்கதையில் வரும் பெயர்கள் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: அகரத்தின் அர்த்தம். ஒரு சிறிய கிராமத்தில் சிவா என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலிதான். ஆனால் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் இருக்க வேண்டும்? ஒரு நாள் அவன் ஆசிரியரிடம் கேட்டான், சார், ஏன் நாம் எல்லாவற்றையும் என்ற எழுத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம்? ஆசிரியர் சிரித்தார். அதை உனக்கு ஒரு கதையாக சொல்கிறேன் என்றார். இந்த கிராமத்தில் ஒரு பெரிய கோவில் இருந்தது. அந்த கோவிலை கட்டும் போது எல்லா வேலைகளும் சரியாக நடந்தது. ஆனால் ஒரு நாள் வேலை திடீரென்று நின்றது. ஏன் தெரியுமா? அவர்கள் அடித்தளம் வலுவாக போடப்படவில்லை. அதனால் எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும் அதை நிலைத்திருக்க முடியவில்லை. அருண் அதை கேட்டதும் ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அடித்தளம் முக்கியமா என்றான். ஆமாம் என்றார் ஆசிரியர். அதுபோல என்ற எழுத்து எல்லா எழுத்துகளிலும் முதல். அதுபோலத்தான் இந்த உலகத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கின்றது. அதுதான் கடவுள். சிவா இப்பொழுது புரிந்து கொண்டான். அகரம் இல்லாமல் எழுத்து இல்லை, ஆரம்பம் இல்லாமல் உலகமே இல்லை. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கின்றது. எல்லா ஆரம்பமே மிகவும் முக்கியம். இந்த கதையின் திருக்குறள்: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குறளின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு கதையில் சந்திப்போம். குறளின் கதையில்.